ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்க எப்படின்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது கொடூரமான ராஜா ராணியாக 2 பேரும் இருந்துகிட்டே இருப்பாங்களாம் ஒன்றா. அப்போ அந்த ராணிக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா ராஜா இன்னொருத்தவங்கள காதல் பண்ணால் பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ராணியை கொடுமைப்படுத்துக்காகவே அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், அவளுக்கு அதாவது அந்த ராணிக்கு ரொம்ப பிடிச்சவங்களோடையே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம். அதை பார்த்து இந்த ராணிக்கு ரொம்பவே கோவமாக வருமா. அப்படியே எப்படி சொல்கிறது, அவங்க முன்னாடியே வெறுப்பேற்றுற மாதிரியே அந்த பொண்ணுங்களோடையே இருந்துகிட்டே இருப்பாராம் ராஜா. அப்படி பழித்திப்பாராம் அந்த ராணிக்கு ரொம்ப கோபமாக இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராஜாவுக்கு என்ன நிறையா கிரீடம்லாம் வச்சுருப்பாங்களா, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த ராஜாவோட கிரீடம் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமானதான். அதை யாராவது உடச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அதை தாங்கவே முடியாமல் வச்சுருப்பாங்களாம். அதனால் அந்த மன ஸ்ட்ரெஸ்ஸோட சோகத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த ராஜாவுடைய அப்படியே கிரீடத்தில் இருக்கிற கற்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டே இருப்பாங்களாம். அவ்வளோ கோபமாக பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இப்படி 2 பேர்த்துக்குமே சண்டை போட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் இந்த ராஜாவும் சரி இந்த ராணியும் சரி இது மாதிரி 2 பேரும் சண்டை போட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையுமே ஒரு ஜெயிலில் பிடிச்சி வச்சிருவாங்களாம்.